கிறிஸ்துக்குள்ளே எனக்கு பிரியமானவர்களே, இன்று பாஸ்கு காலத்திலே நாங்கள் 5ஆம் வாரத்திலே புதன்கிழமைக்கு கால் பதிக்கின்றோம். நாளிலே இறை வார்த்தையை நாங்கள் வாசிக்கின்ற பொழுது திராட்சை செடியை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். திராட்சை செடி என்று சொல்லுகின்ற பொழுது மிகவும் அழகான ஒரு செடி. நிறைய இடங்களிலே அல்லது எல்லா இடங்களிலும் அந்த திராட்சை செடி வளர்க்க முடியாது. காரணம், அந்த மண்ணுக்கு ஏற்பதான், மண்ணின் காணப்படுகின்ற தன்மைக்கேற்பதான் இந்த திராட்சை செடி வளரும். அப்படி வளர்ந்து வருகின்ற பொழுது, திராட்சை செடி வளர்ந்து படர்ந்து செல்லுகின்ற பொழுது நாங்கள் அதனை வெட்டி மீண்டும் அதனை சரியான முறையிலே வளர்வதற்கு நாங்கள் அந்த காரியங்களிலே ஈடுபடுவோம். எனவே அப்படி நாங்கள் தேவையற்றவற்றை வெற்றி அகற்றுகின்ற பொழுது, மீண்டும் அதனுடைய அழகாக வளர்கின்ற பொழுது அதனை பார்க்கக்கூடியவர்களுக்கு சுவைக்கக்கூடியதாகவும் பார்க்கக்கூடியவர்களுக்கு அழகானத ஒரு கவர்ச்சியினை தரக்கூடியதாக திராட்சை செடி அமைந்திருக்கும். அப்படியானால் நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கிளைகள், நாங்கள் அதன் கிளைகளாக இருக்கின்றோம். அந்த செடியில கிளைகளோ, அந்த செடியில் கிளைகள் இருப்பதனால்தான் மிகவும் அழகாக இருக்கின்றது. அதனை போன்று அந்த செடி சொந்தக்காரர் அழகாக இருப்பதனால்தான் அந்த செடி அழகாக வளர்ந்திருக்கின்றது. ஒரு தோட்ட தொழிலாளரை நாங்கள் பார்த்தோமானால், அல்லது செடியை வளர்ப்பவனுடைய தன்மைக்கேற்பதான் அந்த செடி அழகாக வளரும். அப்படியானால் இயேசுனுடைய தன்மைக்கேற்ப அந்த செடி அழகாக வளர்ந்திருக்கின்றது. அந்த செடிக்கு இன்னும் அழகூட்டுவதற்காக நாங்கள் அதன் கிளைகளாக இருக்கின்றோம். நாங்கள் கிளைகள் அதிலே தங்கி இருக்கின்ற பொழுதுதான் அதனுடைய அதாவது காய்கள் தரக்கூடிய, கனிகள் தரக்கூடிய செடியாக அது மாறும். எனக்கு பிரியமானவர்களே, என்ன ஆண்டவர் எங்களை அழைப்பதற்கு, எங்களை அழைத்து நிற்பது, அந்த செடியிலே நாங்களும் சொந்தக்காரர்களாக மாற வேண்டும். அப்படியானால் இந்த நாளிலே பவுலடிகளார், பர்னபாஸ் இருவரும் வெவ்வேறு இடங்களுக்கு சென்று இறை வார்த்தையை போதிக்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையிலே அவர் பல விதமான சவால்களை முகம் கொடுக்கின்றார்கள். இன்னல்கள், வேதனைகள், துக்கங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், இவை ஒவ்வொன்றையுமே தாங்கி கொண்டுதான் அந்த இறைவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். அப்படியானால் இவர்கள் இருவரும் இறைவனோடு தொடர்ந்து அவர்கள் தொடர்புடையவர்களாக, அந்த கிளைகள் போல் செடியோடு இணைந்து இருந்த காரணத்தினால் அவர்களுக்கு இதனை தாங்கி கொண்டு இறைவனோடு செல்வதற்கு அவர்களுக்கு வரப்பிரசாதம் கிடைத்தது. இன்று சமுதாயத்தில் நீங்களும் நானும் இன்றைய நாளிலே இறைவன் சொல்லுகிறார், நாங்கள் அவரோடு இணைந்திருக்காமல் நாங்கள் தனியாக செடியில் தனி ஒரு கிளைகளாக செல்ல வேண்டுமானால் அதனை வெட்டி நெருப்பிலே போடுகின்றார்கள் என்று. எனவே தனியாக எங்களுக்கு பலன் தர முடியாது. நாங்கள் பலன் கொடுக்க வேண்டுமானால் நாங்கள் இறைவனோடு இணைந்திருக்க வேண்டும். சவால்களை சந்திக்க வேண்டுமானால் நாங்கள் இறைவனோடு இணைந்திருக்க வேண்டும். இறைவனோடு தொடர்பு கொள்ள வேண்டும். இறைவனுடைய வார்த்தையின்படி வாழ வேண்டும். அப்படி நாங்கள் வாழுகின்ற பொழுது மாத்திரமே நாங்கள் அழகான கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் மாறுவோம். உங்களுடைய பாப்பரசர் 14ஆம் லியோ அவர் சொல்லுகிறார், அவரை தேர்ந்து கொள்ளுகின்ற பொழுது எந்த ஒரு தகுதியும் இல்லாதவர் இறைவனுக்குள்ளே தகுதி பெற்றவராக அவரை அழைத்திருக்கின்றார். எனவே அவர் நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு இறைவனிடத்திலே சென்று எங்களையும் அழைக்கிறார். ஒரே குடும்பமாக நாங்கள் வாழ வேண்டும், சகோதர சகோதரிகளாக மாற வேண்டும் என்று. அப்படியானால் அதனை நாங்கள் எங்களுடைய